Welcome to 6th standard maths class exercise 10.3 question number 10. By splitting the following figure into rectangles, find their area. The measurements are given in centimeters. So நமக்கு வந்து என்ன பண்ணுங்க picture வந்து rough-ஆ draw பண்ணிக்கலாம். ஸோ நான் ரஃபாக ட்ரா பண்ணிக்கிறேன். இருக்க மெஷர்மெண்ட் ரைட் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர், திஸ் இஸ் 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் பார்ட்டாக வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை எப்படி டிவைட் பண்ணிக்கிறேன்னா 1, இது வந்து 2, இது வந்து part 1, part 2, part 3, this is part 4. ஸோ நம்ம இப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு மெஷர்மெண்ட் வந்து நம்ம இதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த part 1, part 2, part 3, part 4 ஆட் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும், ஏரியா கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கன்னா இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், திஸ் இஸ் ஆல்சோ 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். அப்போ 4th ஒன் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்கொயருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இது டோட்டலாக வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, டோட்டலாக வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இது வரைக்கும் 3 சென்டிமீட்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் 1 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் என்ன இருக்கும் 1 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 2 + 1 3. ஸோ இது ஃபுல்லாக 3ஆக இருந்ததுன்னா இது என்ன சென்டிமீட்டர் இருக்கும் 3 சென்டிமீட்டர். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் என்ன சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 3 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இது 3னா இது 3. ஸோ 1 இது என்னவாக இருந்திருக்கும் 2ஆக இருந்திருக்கும். ஸோ 1 + 2 தான் நமக்கு என்ன கிடைக்கும் 3ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது ஃபுல்லாக 3ஆக இருக்குன்னா அப்பயும் 2 சென்டிமீட்டர். இது 1 + 3னா தான் இது 3ஆக சேஞ்ச் ஆகும். இது 2 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா ரிமைனிங் பார்ட் என்னவாக இருக்கும் 2 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ இந்த பார்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து வரைக்கும் 1 சென்டிமீட்டர். ஸோ இது 3 சென்டிமீட்டர்ஸ் ஆப்போசிட்டில் ரைட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 4 பார்ட் இருக்கும். ஸோ நம்ம ஏரியா ஆஃப் த பார்ட், ஏரியா ஆஃப் பார்ட் 1க்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே என்னில் இருக்குது ரெக்டாங்கிளில் இருக்குது. ஸோ பார்ட் 1க்கு லென்த் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 2 சென்டிமீட்டர், breadth is 4 centimeter. So 2 × 4 equal to 4s are 8 meter, centimeter into centimeter, centimeter square. So இது வந்து part 1க்கு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு part 2, ஏரியா ஆஃப் part 2. part 2 உடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுதான் part 2. part 2 உடைய லென்த்து என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லென்த்து, ஸோ 3. நெக்ஸ்ட்டு வந்து பிரெத்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். பிரெத்து வந்து என்னவாக இருக்குது 3 சென்டிமீட்டர்ஸாக இருக்குது. ஸோ 3 இன்னும் என்னது ஏரியா ஆஃப் த பார்ட் வந்து 3 இருக்குது. ஸோ சைடு இன்ட்டு சைடுன்னு வச்சுக்கோங்க. சைடுனா 3 சென்டிமீட்டர் × 3 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பார்ட் 3. ஸோ நம்ம 3 ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுவும் 1 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் இஸ் 2 சென்டிமீட்டர், breadth is 1 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு என்ன வேல்யூ தெரியும் 2 சென்டிமீட்டர் × 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்ட் 4. ஸோ 4 பார்த்திங்கன்னா சைடு இன்ட்டு சைடு. ஸோ 3 சென்டிமீட்டர் × 3 சென்டிமீட்டர் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 9 சென்டிமீட்டர்னு ரைட் பண்ணிக்கலாம்.
Next, total area equal part 1 plus part 2 plus part 3 plus part 4. part 1 என்னன்னு find பண்ணும் 8 cm square plus part 2 9 cm square plus part 3 2 cm square plus part 4 9 cm square. ஸோ நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸோ 9 + 2 11 11 + 9 20 20 + 8 28 cm ஸ்கொயரு நம்ம ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சரை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் A part. Now we going to solve B part. Approx. ஸோ இது வந்து டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. இங்கே 3 cm 2 cm 1 cm. This is also 1 cm. Now we have to part it. ஸோ நம்ம எப்படி பார்ட் பண்ணனா இப்படி நான் பார்ட் பண்ணிக்கிறேன். இது 1 cm இது 1 cm. Here 1 cm means this is 1 cm. ஸோ now இதிலேருந்து இது 1 cm இது 1 cm 2 cm போயிடுச்சுன்னா ரிமைனிங் 3 cm. ஆப்போசிட்டில் 3 cm இப்போ இங்கே 2னா இங்கேயும் 2 cm. ஸோ இதுவும் 2 cm 2 cm. ஸோ நம்ம ஈஸியாக வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்காங்க 2 cm சொல்லியிருக்காங்க. இது டோட்டலாக 3 cm கொஷினில் இருக்குது. அப்போ இது டோட்டலாக 3 cm இது என்னவாக இருக்கும் 1 cm தான் இருக்கும். ஸோ இது வந்து 1 cm இருக்கும். இப்போ நம்ம பார்ட் ரைட் பண்ணிக்கலாம். பார்ட் 1 2 3 4 5 பார்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் 1 ஏரியாவை ரைட் பண்ணிக்கோங்க. length is 2 breadth is 1. so 2 cm multiple 1 cm equal 2 cm square. next part 2 ரைட் பண்ணிக்கோங்க. part 2 உடைய ஏரியா 1 cm multiple 1 cm. ஸோ இந்த பார்ட் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள் சேம் வேல்யூ தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டோடைய ஏரியா ஃபைண்ட் பண்ணிக்கோங்க 1 cm ஸ்கொயர். ஸோ 3 cm multiple 5 cm. ஸோ 3 cm தான். இது 3 cm இது 3 cm. சைடில் என்ன இருக்குது 1. ஸோ லென்த் இஸ் 3 cm breadth is 1 cm. ஸோ 1 3 1s are 3 cm ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்ட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்த்து பார்ட் பார்த்திங்கன்னா ஏரியா வந்து 2 cm into 1 cm. ஸோ 2 cm ஸ்கொயர். இப்போ பார்ட் 1 ஆட் பண்ணலாம். பார்ட் 1 வந்து 2 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4. ஸோ நம்ம என்ன பார்ட் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 5. இப்போ பார்ட் 4 வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஏரியா ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 1 cm into 1 cm equal to 1 cm ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். டோட்டல் ஏரியா ஈக்குவல் part 1 plus part 2 plus part 3 plus part 4 plus part 5. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 1 + 1ல் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 2 cm ஸ்கொயர் ப்ளஸ் 1 cm ஸ்கொயர் ப்ளஸ் 3 cm ஸ்கொயர் ப்ளஸ் 1 cm ஸ்கொயர் ஃபைனலாக 2 cm ஸ்கொயர். ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 1 3 3 + 3 6 7 8 9. therefore 9 cm ஸ்கொயர் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் we going to solve 11th sum. ஸோ 11th sum வந்து சேம் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அவங்களும் இது என்னன்னு சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஏவை எடுத்துக்கோங்க.
ஸோ லைக் திஸ். ஏ எடுத்துட்டிங்கன்னா இங்கே 12, 10, 2, 10. ஸோ நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது லென்த்து பிரெத் இருக்குது, லென்த் இருக்குது. ஸோ இங்கே இது லென்த்து, இது பிரெத்து. ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஏரியா ஈக்குவல் part 1 part 2 area of part 1 plus area of part 2. So area of the part 1 ன்னு எழுதுனீங்கன்னா என்ன இருக்கும்? 12 into 2 cm. 12 cm multiple 2 cm plus 8 cm plus 2 cm. Add பண்ணுங்க. 2 2s are 4, 1 2 is 2 centimeter square plus 8 2s are 16 centimeter square. Add பண்ணுங்க. 6 plus 4 0, 10 remaining 1. So 1 2 3 4. So 40 centimeter square is B sum. So next we going to B sum. So B sum பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே என்னன்னு கொடுத்துருக்காங்க? 7 7 7 7. So 7 7s are 49, 49 49 into 49. So total இங்கே 7 இருக்குது. ஸோ சைடு இன்ட்டு சைடு பண்ணால் 49. டோட்டல் ஏரியான்றது என்னவாக இருக்கும்? 49 multiple of 5ன்னு இருக்கும். ஸோ 5 9s are 45, remaining 4. 4 5s are 20, 20 plus 4 24 centimeter square. So this is the answer for B sum. Next we going to solve C sum. So C sumல T சைடில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பாருங்கள். எப்படி பார்ட்டாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம்? 5 1 1 2 2 4 4 1ன்னு இருக்குது. ஸோ இது ஈஸியாக 2 பார்ட்டாக பண்ணிக்கலாம். லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. ஸோ இதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இதுலேயே என்ன இருக்குது? இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து. ஸோ சேம் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் டோட்டல் ஏரியான்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் ஏரியா வந்து ஏரியா ஆஃப் பார்ட் 1 ப்ளஸ் ஏரியா ஆஃப் part 2. So 1 எடுத்திங்கன்னா 5 into 1, 5 multiple 1 plus B எடுத்திங்கன்னா 4 multiple 2, 1. So இது வந்து 4 multiple 1. So இங்கே 5 plus 4 equal 9 centimeter square. That is the answer. Then we going to solve 12th sum in next video. Thank you for watching, students.